ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம டிவி வரிசையில எல்இடி, QLED, OLED என்னென்னமோ வருஷா எல்இடி வந்துட்டு இருக்கு. அதே மாதிரியே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் டிவி வந்துட்டு இருக்கு. காஸ்ட்லியாவும் டிவி வந்துட்டு இருக்கு. பிராண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்ஜி, பேனாசோனிக், சாம்சங் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வெறித்தனமான பிரைஸ்ல கொடுக்குறாங்க. 50,000, 1 lakh அப்படின்னு சொல்லிட்டு. QLEDல நம்ம எல்ஜி டிவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 50-60,000க்கு மேல போயிட்டு இருக்குது. அதே மாதிரி சாம்சங்கா இருக்கட்டும் எல்லாமே 50,000க்கு மேலதான். ஏன்டா இந்த டிவியில போய் இவ்வளவு காசு போடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஒரு பிராண்ட் எங்களுக்கு கண்ணில் பட்டது. அதுதான் TCL. நாங்க நிறைய டிவியை வந்து பார்த்துட்டு இருக்கும் போது இந்த TCL வந்து எங்களுக்கு கொஞ்சம் பெஸ்டா பட்டது. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கணும்பா. TCL அன்பாக்ஸ் பண்ணிடுவோமா? QLED அப்படிங்கிறது ஒரிஜினலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா A2D சேனல்ல கூட நம்ம அண்ணன் என்ன பண்ணிருப்பாரு, டிவியை பிரிச்சு கட்டிருப்பாரு, QLED போட்டு கதை விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது இந்த QLED அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறது TCLல எங்களுக்கு தெரிஞ்சு வெறித்தனமா இருந்துச்சு. ஏன்னா அந்த யூடியூப்ல கூட அந்த HDR 10+ சப்போர்ட் வீடியோ ஓடுது, பிளே ஆகுது. அந்த செட்டிங்ல கூட காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. செட்டிங்ல கூட பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீடியோ தான் HDR சப்போர்ட்டோட 2160p60 HDR சப்போர்ட்டோட வீடியோ வந்து இதுல பிளே பண்ணி பார்க்க முடியும். அந்த அளவு இல்ல செட்டிங். TCLோட ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3840 x 2160, ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 60 Hz, QLED HD அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடல் சொல்றாங்க. ஆண்ட்ராய்ட் 12 வந்து ஆயிட்டு இருக்கு. OS வெர்ஷன் வந்து ஆண்ட்ராய்ட் 12. ஸ்மார்ட் டிவி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஓகேவா தான் படுது. எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே வந்து எல்இடி ஓப்பன் ஆன மாதிரி எனக்கு தெரியல. நிறைய நான் பார்த்ததுல இந்த செக் பண்ணதுல இந்த ஃப்ரேம் கிட்ட இந்த இடத்துக்கிட்ட இந்த ஒயிட் லைட் வரதான் பார்த்துட்டு இருந்தோம். சில பேர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 வீக்லயே இந்த சைடெல்லாம் வந்து ஒயிட் ஆயிடும், அப்போ வந்து அந்த ஒர்த்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. இப்ப டிவி போய் வாங்குறியே இதெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆடியோல பார்த்தோம் அப்படின்னா டோல்பி அட்மாஸ், இந்த டிடிஎஸ் விர்ச்சுவல் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் இருக்கு. இதுலன்னா மேக்சிமம் சப்போர்ட் இல்லை. இந்த சவுண்டுக்கு வந்து இதுதான் டோல்பி அட்மாஸ், டிடிஎல் விர்ச்சுவல் எக்ஸ், இது ரெண்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆடியோக்கு குவாலிட்டி பத்தி சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க. 30 வாட்ஸ் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சவுண்டு சும்மா தெரிக்குது. எனக்கு தெரிஞ்சு சரியான குவாலிட்டி வந்து சவுண்டு கொடுத்துருக்காங்க. இப்ப இதோட சவுண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 26-25 தான் இருக்கும். இதுக்கே சவுண்ட் குவாலிட்டி வந்து பயங்கரமா இருக்கும். நான் ப்ளே பண்றேன். இந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். நம்ம தீபாவளிக்கு அடிச்ச லூட்டி வீடியோ தான் இது. இந்த டிவில என்னென்ன போர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஎஸ்பி வந்து ஒன்னே ஒண்ணுதான் கொடுத்துருப்பாங்க. அதுதான் கொஞ்சம் மனசு கொஞ்சம் சங்கடமா இருக்கும். நம்ம யூஎஸ்பி எக்ஸ்டெண்டர் வாங்கி போடுற மாதிரி ஒரு நிலைமை வரும். வேற என்ன பண்றது, ஒண்ணுதான் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி ஒய்ஃபை, ப்ளூடூத், ஈத்தர்நெட் கேபிள் எல்லாமே இன்சர்ட் பண்ற மாதிரி போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேற என்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா கேபிள் டிவி பண்ணலாம், ப்ளூரே கேம் கொடுத்துருக்காங்க, போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக்கு கொடுத்துருக்காங்க போர்ட்டு. ஓரளவு ஃபுல்ஃபில்லா தான் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்னு நினைக்கிறேன். அந்த நார்மலா அந்த கேபிள் சேனல் பார்க்கும்போதே அதோட குவாலிட்டி வந்து இதுல தெரியுது. அந்த ஸ்டெபிலைசேஷன் வீடியோட இந்த ஸ்டெபிலைசேஷன் ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த குவாலிட்டி கண்டிப்பா தெரியுது. அது மாதிரி டீப் பிளாக்ஸ் வந்து இதுலயே தெரியும் நினைக்கிறேன். அந்த வீடியோலையும் காட்டுறேன், பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
அந்த டீப் பிளாக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த QLEDக்கு அதான் சொல்லுவாங்க. அதோட குவாலிட்டி உண்மையிலே தரமா சூப்பரா பயங்கரமா கொடுத்துருக்காங்க TCL அப்படின்னு தான் சொல்லணும். இதோட வாரண்டி கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 years கொடுக்குறாங்க. எக்ஸ்டெண்டர் வாரண்டி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எத்தனை வருஷம் தான் ஓடும் அப்படின்னு கேக்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 5 வருஷம் ஓட்டினாலே எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு படுது. டேஷ்போர்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் நம்ம மோட்டோல வரும்ல அதே டேஷ்போர்டு மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. செட்டிங்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே, சவுண்டு, ஒய்ஃபை, ஃபோன் செட்டிங், ஆப்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகேவா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதோட யூஐ எல்லாம் பெருசா ஒன்றும் கஷ்டமா இருக்கிற மாதிரிலாம் தெரியல யூஸ் பண்றதுக்கு. ஓகே தான். ஆடியோ அவுட்புட் கனெக்ட் பண்றதுல வந்து வயர்டு ஹெட்ஃபோன், ஏஆர்சி, ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆடியோ அவுட்புட்டுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ப்ளூடூத்துக்கே தனியா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற டிவில நான் பார்த்தது இல்லை. தெரிஞ்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க எல்லா டிவிலையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்க வந்து நிறைய டிவி வந்து ஆன்லைன்ல வந்து இந்த ரிவ்யூ பாக்குறதுனால நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்ம டெக் சேனல் கிடையாது, இருந்தாலும் நம்ம டெக் பட்டிஸ் இருக்காங்க எல்லாரையும் வந்து செக் பண்ணிட்டு இருக்கும் போது சில பேர் TCL டிவியவே போட்டிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது தான் இந்த டிவி நாங்க போய் பார்த்து காரைக்கால் எல்பிரிட்ஜ்ல வந்து நாங்க அந்த மதனன் கேட்கும்போது அவர் இந்த டிவியை பத்தி சொல்லும் போதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ஏசர், இன்ஃபினிக்ஸ், பேனாசோனிக் இதெல்லாம் வந்து கொஞ்சம் லோ பிரைஸ்ல பார்க்கும்போது எங்களுக்கு இந்த டிவி வந்து ரொம்ப ஒர்த்தா பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இன்னொரு பிராண்ட் வந்து பார்த்தோம். அதுல கூட அந்த சைட்ல உள்ள QLED போட்டிருந்தாங்க. ஆனா அந்த சைட்ல எல்லாம் அதோட லைட் ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அது ஒரு குவாலிட்டியாவே இல்லை. ஆனா இதோட அந்த டிவி வந்து பிரைஸ் கூட இருந்துச்சு. கம்பெனியும் வந்து ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு தான் சொல்லணும். அதோட பேரை சொல்ல விரும்பல. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது லாஸ்டா வந்து 3 டிவி சூஸ் பண்ணோம். அதாவது லோ பட்ஜெட்ல தரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணதுதான் இன்ஃபினிக்ஸ், ஏசர், TCL. அதுல வந்து எங்களுக்கு TCL அந்த சவுண்ட் குவாலிட்டி இருக்கு, வெறித்தனமா இருந்துச்சு. டிஸ்பிளேவும் சூப்பரா இருந்துச்சு. ஏசர் டிஸ்பிளே சூப்பரா இருந்துச்சு. ஆனா சவுண்ட் குவாலிட்டி எங்களுக்கு பெருசா ஒரு இம்பாக்ட் இல்லை. ஆனா இதுல சவுண்ட் குவாலிட்டி தரமா இருந்தது. இதுலயே 55 இன்ச்ல சப்வூஃபரோட கொடுக்குறாங்க. ஒரு 36,000 37,000 தான் நினைக்கிறேன். இது வந்து 30,000 கரெக்டா வந்துச்சு. கார்டு ஆஃபரோட 30,000 வந்து எல்பிஜில கொடுத்தாங்க. இது மாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா TCL 50 சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது மாடலு. கண்டிப்பா வெப்சைட்ல அப்படி பாருங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மாடல் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமா இந்த டிவி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் ஃப்ரெண்டு வந்து இப்போ லாஸ்ட் வீக் என்ன பண்ணா, கிட்டத்தட்ட 1 lakhக்கு வந்து ஒரு டிவி வாங்கினோம் OLED. எனக்கு அந்த டிவியை பார்க்கும்போது இந்த டிவியை பார்க்கும்போது கிட்டத்தட்ட கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. என்னடா இது 1 லட்சம் டிவிக்கு இதுக்கு கம்பேர் பண்றீங்களா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. கீழே கமெண்ட் பண்ணி திட்டுவீங்கன்னு தெரியுது. பட் வந்து குவாலிட்டி வைஸ்ல பார்க்கும்போது இருக்கு, 1 lakh உள்ள அந்த குவாலிட்டி இருக்கு. இருந்தாலும் அதுல போயிட்டு இவ்வளோ இது போட்டு நம்ம உட்காந்து பார்ப்போம் அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான். மேக்சிமம் ஒரு நாளைக்கு வந்து 2 மணி நேரம் பார்த்தாலே நம்மளுக்கு இருக்கிற இந்த வேலை ஓட்டத்துல 2 மணி நேரம் 3 மணி நேரம் பார்த்தாலே பெரிய விஷயம். அதுக்கு வந்து இவ்வளவு காசு போட்டு பார்க்கணுமா அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அதே குவாலிட்டி அப்படின்னு சொல்றதை விட கிட்டத்தட்ட அந்த குவாலிட்டியை ரீச் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த QLED செட்டப். ஒரிஜினலா டூப்ளிகேட்டோ அந்த QLED அந்த குவாலிட்டி, QLED சொல்ற குவாலிட்டி, அந்த 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, HDR10+ சப்போர்ட், இதெல்லாம் வந்து இந்த டிவி வந்து வெறித்தனமா காட்டுதுங்க. வேற லெவல் தரமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வேற இந்த டிவியை பத்தி ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.